நான் உண்மையாயிருந்து என்னதான் பிரயோஜனம் என்று அங்கலாய்க்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பவுல் உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவன் கனமான ஊழியத்திற்கு அவரை அழைத்தார். மோசேவும் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராயிருந்தார். அதனால் தேவனுடைய மிகப்பெரிய அழைப்பை பெற்றுக்கொண்டு பரிபூரண ஆசீர்வாதத்தையும் பெற்றார். பவுலும் மோசேவும் மிகவும் உண்மையாயிருந்தபடியினால் 2 பேருக்கும் பயமில்லை. ராஜாக்கள் முன்பாக தைரியமாய் பேசினார்கள். அநேக அற்புத அடையாளங்களை செய்தார்கள். தேவனுக்காக பாடுபடுவதை பெருமையாக நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நடத்தினார்கள். பூமியில் அவர்களுக்கு மிகப்பெரிய கனமும் மகிமையும் காத்திருந்தது. அவர்கள் மூலமாக அநேகர் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக தேவனுக்குள்ளாக வர அவர்கள் காரணமாயிருந்தது. அவ்வளவு ஏன், அவர்களுடைய வரலாறு இன்றளவும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது, கர்த்தருக்குள்ளாக உற்சாகப்படுத்துகிறது, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதான வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறது. யூதாஸ் காரியோத்து ஆரம்பத்தில் உண்மையுள்ளவராகத்தான் இருந்தார். எனவே தான் கர்த்தரும் அவரை மிகப்பெரிய அழைப்பினாலே அழைத்து 12 சீஷர்களில் அவரையும் ஒருவராக சேர்த்துக் கொண்டார். பாதியிலே அவர் சூழ்நிலை மாறியது. பணத்திற்காக ஆசைப்பட்டார். அவருடைய அப்போஸ்தல பட்டம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார். ஆசைப்பட்ட பணத்தையும் தூக்கி எறிந்தார். ஒன்றுமே இல்லாதவனாக தன் ஆத்மாவையும் இழந்து நரகத்திற்கு பாத்திரனாய் மாறி போனார். நம்ம உண்மையா இருந்தா சம்டைம்ஸ் வெகு பாடுபட வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம உத்தமத்தை விட்டு நாம் தவறும் போது நம்ம அவ்வளவு உண்மையா இருந்தது பிரயோஜனமற்று போயிடும். என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நம் உண்மையிலிருந்து நாம் தவறாமல் இருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று அநேகரை ஆசீர்வாதத்திற்குள்ளாக நடத்துகிறவர்களா நாம இருப்போங்க. ஜெபிக்கலாமாங்க. என்னுடைய பாடுகள் சூழ்நிலை நிமித்தமாக என் உண்மையிலிருந்து நான் தவறாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். கடைசி வரை உமக்காக இருந்து நான் பாடுபட்டதின் பலனான பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்வீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.